இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. குஜராத் பாவநகரைச் சேர்ந்தவர் கணேஷ் பாரையா, வயது 23. 3 அடி 4 அங்குலம் உயரமுடைய கணேஷ் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். பள்ளி படிப்பை முடித்த கணேஷுக்கு மருத்துவத்தில் ஆர்வம் இருந்ததால் நீட் எழுதி தேர்ச்சி பெற்றார். 233 மார்க் பெற்ற போதும் கணேஷின் உயரத்தை காரணம் சொல்லி இந்திய மருத்துவ கவுன்சில் அவரது டாக்டர் சீட்டை நிராகரித்தது. கணேஷ் திணறி போனார். அவர் படித்த பள்ளியின் பிரின்சிபலை சந்தித்து உதவி கேட்டார். அவர் அறிவுரைப்படி குஜராத் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தோல்வியடைந்தது. தொடர்ந்து போராடி சுப்ரீம் கோர்ட்டை நாடினார். கணேஷ் மருத்துவம் படிக்க அனுமதிக்குமாறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு 2018 வந்தது. அப்போது சீட் அனைத்தும் நிரம்பியதால் 2019 மருத்துவ படிப்பில் சேர்ந்தார் கணேஷ். பல போராட்டங்களை சந்தித்த கணேஷ் இப்போது பாவநகரின் அரசு மருத்துவமனையில் மருத்துவராகி உள்ளார். உலகிலேயே உயரம் குறைவான மருத்துவர் என்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை படைத்திருக்கிறார் கணேஷ். குடும்பத்தில் முதல் பட்டதாரி என்ற பெருமையையும் சேர்த்துள்ளார். நீண்ட போராட்டத்துக்கு பின் டாக்டர் ஆகி உள்ளேன். 3 அடி உயரம் இருப்பதால் அவசர சிகிச்சைகளை பார்க்க முடியாது என மருத்துவ கவுன்சில் என்னை நிராகரித்தது. சிகிச்சை பார்க்க வரும் மக்களும் ஆரம்பத்தில் என்னிடம் கொஞ்சம் தயங்கினர். நான் பேசும் விதம் மற்றும் சிகிச்சையை பார்த்து அனைவரும் நம்பிக்கை பெற்று மகிழ்ச்சியாக செல்கின்றனர் என கணேஷ் கூறியுள்ளார். मैंने 12th साइंस का पास किया नीलकंठ विद्यापीठ तलाजा से और एमबीबीएस में एडमिशन लेने के लिए नीट की एग्जाम क्लियर की और एमबीबीएस में एडमिशन लेने के लिए फॉर्म फिलअप किया. तो एमसीए कमेटी मेडिकल काउंसिल ऑफ इंडिया उसकी कमेटी द्वारा मुझे रिजेक्ट किया गया कि आपकी 3 फीट हाइट है, इसलिए आप इमरजेंसी केस हैंडल नहीं कर सकते. तो जब पहली बार पेशेंट मुझे देखते हैं तो वो पेशेंट को आश्चर्य होता है कि ऐसा कैसे हो सकता है. फिर वो भी एक्सेप्ट करते हैं और मैं भी एक्सेप्ट करता हूँ. तो वो बहुत खुश होते हैं. मैं उनके साथ अच्छे से बात करता हूँ, वो भी मेरे साथ अच्छे से बात करते हैं और पॉजिटिवली ये हमारा व्यवहार रहता है. तो वो भी बहुत ही खुश होते हैं.